இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தனி புகார் ஃபைல் பண்ணுறதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபைல் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து ஏற்றுக்கலைன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நேரடியாக ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு வியூவரோட கொஸ்டினை பேஸ் பண்ணி ஃபார்முலேட் பண்ணப்பட்ட டாப்பிக்கு. இதில் ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸை மேஜிஸ்ட்ரேட் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் சம்மந்தமாக பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 200 இருந்த ஒரு ப்ரொசீஜரை புதுசாக இருக்கிற பாரதிய நியாய சம்ஹிதா நகரிக் சுரக்ஷா சம்ஹிதாவில் செக்ஷன் 223 அந்த ப்ரொசீஜரில் என்னெல்லாம் அடிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு காமன் பார்லன்ஸில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்றது இருக்குது. சாதாரணமாக நிறைய பேர் சொல்கிறது உண்டு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. ஆனால் உண்மையிலேயே லீகலாக பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், போலீஸ் ஸ்டேஷனில் புகார்னு சொல்லிட்டு வாங்கிறது கிடையாது. அதுக்கு பேர் தகவல் கொடுக்குறவர் பேர் இன்ஃபார்மெண்ட் அப்படின்றது தான் பேர். அவர் கம்ப்ளைனண்ட்டுன்ற ஸ்டேஜஸ் கிடையாது. இதுவே கோர்ட்டுக்கு அந்த வழக்கு போனாலும் கூட, எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே கோர்ட்டுக்கு அந்த வழக்கு போனாலும் கூட அவரோட பேர் டிஃபேக்டோ கம்ப்ளைனண்ட், அதாவது மறைமுகமான புகார்தாரர் அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்லேயே அவரோட பேர் காஸ்ட் டைட்டிலெலாம் சேரும். ஸோ அவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கிற அதிகாரம் இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கு, இதை பற்றி தகவலை நான் போலீஸில் சொல்கிறேன், போலீஸ் இந்த தகவலை ஏற்றுக்கிட்டு இந்த குற்ற வழக்கு ஒன்று பதிவு செஞ்சு இவர் மேலே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன். இதுதான் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டோட ஒரு சாராம்சம். போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்படுற எந்த விதமான ஒரு வாக்குமூலத்துக்கோ, போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது கொடுக்குற எந்த விதமான வாக்குமூலத்துக்கோ எவிடென்ஷியரி வேல்யூ கிடையாது. இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய தடவை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காம்ப்ரமைஸ் சமரசம் கூட நடக்கும். அப்போ ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுவில் டு த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு சொல்லி எழுதி கொடுத்து ஒரு லெட்டர் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குப்பாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நான் போக மாட்டேன்னு. இது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்படுற ஒரு வாக்குமூலம். இதுக்கு எவிடென்ஷியரி வேல்யூ ரொம்ப கம்மின்னு சொல்லப்போனால் இல்லவே இல்லை. இதுக்கு தனிப்பட்ட முறையில் எவிடென்ஷியரி வேல்யூ இல்லை. என்ன, ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று எழுதி வாங்கிட்டாங்கன்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்கன்ற ஒரு நியாயம் ஒன்று இருக்குது, ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்படுற சாட்சியங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது கொடுக்கப்படுற வாக்குமூலத்துக்கு எவிடென்ஷியரி வேல்யூ கிடையாது. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் இஷ்யூவில் ஒரு பர்டிகுலர் கேஸில் போலீஸ் கையை பிடிச்சின்னு இருக்கச்சே ஒரு அக்யூஸ்ட் ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார். அந்த கேஸில் அந்த அக்யூஸ்ட் கொடுத்த ப்ரெஸ் இன்டர்வியூக்கு ஒரு வாக்குமூலமாக கருதலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ப்ராப்ளம் ஒன்று ரைஸ் பண்ணி நிறைய அட்வொகேட்ஸ் வாதாடின ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா போலீஸ் கஸ்டடின்றது இருக்கும்போது அவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவிடென்ஷியரி வேல்யூ சாட்சியமாக ஏற்றுக்க முடியாது அப்படின்றது இருக்குது. சரி, இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்படுற கம்ப்ளைண்ட், போலீஸ் ஸ்டேஷனும் கொடுக்கப்படுற இன்ஃபர்மேஷன், இதனோட வேல்யூ என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையாக வச்சு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை. ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்படலைன்னா என்ன செய்யணுன்றது ஏற்கனவே நம்ம ஓம் பிரகாஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸை பற்றி நம்ம ஒரு 4-5 வீடியோ முன்னாடி நம்ம பார்த்தோம். சரி, இந்த எஃப்ஐஆரை போலீஸ் ஸ்டேஷனில் நேரடியாக ஃபைல் பண்ணலைனாக்கா, ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா, இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காகவும் குற்றவியல் வழக்கு பதிவு பண்ணுறது, கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணுறதுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன, லீகல் ப்ராசஸ் என்னன்றதுக்கு அதுக்கு தனியாக ஒரு ரெமெடி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இது பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சாப்டர் 15 செக்ஷன் 200 அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷனில் நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர் விவரிக்கப்பட்டிருக்கு. இது பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 200 இருக்கிறது. புதுசாக இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதாவில் செக்ஷன் 223 இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு விக்டிம் கிட்டேருந்தோ இல்லை ஒரு கம்ப்ளைனன்ட் கிட்டேருந்தோ வாங்கலாமா? இந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கப்படுற கம்ப்ளைண்ட்டுன்னு புகார்னு வந்ததுன்னா அவரோட ஸ்டேட்டஸ் கம்ப்ளைனண்ட்டே வந்துடுது. அவர் புகார்தாரர் ஆகிடுறாரு, இன்ஃபார்மெண்ட் கிடையாது. தகவல் கொடுக்குறவர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு புகார்தாரர் ஆகிடுறாரு. இந்த புகார் பேஸ் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் இதை கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு குற்றம் நடந்துறதுக்கான முகாந்திரம் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போலீஸ்க்கு, சம்மந்தப்பட்ட போலீஸ்க்கு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. டைரக்ஷன்ஸ் கொடுத்து இமீடியட்டாக எஃப்ஐஆரை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கப்படுற டைரக்ஷன்ஸு ஒரு சில இதில் இந்த ப்ரொசீஜர் எழுதப்பட்டிருக்கு.
இது பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 200 இருக்குது சொன்ன மாதிரி. இந்த செக்ஷன் 200 என்னெல்லாம் விஷயம் கொடுத்துருக்கு, என்ன ப்ரொசீஜர் இருக்குது மேஜிஸ்ட்ரேட் ஃபாலோ பண்ண வேண்டியதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். செக்ஷன் 200 கொடுத்தது a magistrate taking cognizance of offense by complaint. அதாவது ஒரு புகார் மூலமாக ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு அவர் கவனத்துக்கு ஏற்றுக்கிறாரு அப்படின்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை என்ன செய்யணுன்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும், ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நேரடியாக வந்திருக்கு. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு கேள்விப்பட்டிருந்தா அவர் அந்த புகார்தாரரோட ப்ளஸ் சாட்சிகள் யாரையான கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா அவங்களோட வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்டு அந்த வாக்குமூலத்தை ரைட்டிங்கில் ரெடியூஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து கையெழுத்து வாங்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் போடப்படுற கழுத்து தான் அதுக்கு எவிடென்ஷியரி வேல்யூ கிடையாது. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு கழுத்து போட்டு கொடுத்தா அதுக்கு 100% இல்லை 200% எவிடென்ஷியரி வேல்யூ இருக்குது. ஸோ இந்த புகார்தாரரும் சரி அந்த சாட்சிகளும் சரி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்களோட வாக்குமூலத்தை கொடுத்து பிரமாண வாக்குமூலத்தை கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்த அப்புறம் இதை கன்சிடர் பண்ணி இதை பேஸ் பண்ணி ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்குன்றது இருந்ததுன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ்க்கு ஒரு டைரக்ஷன்ஸ் ஒன்று கொடுக்கணும். அந்த டைரக்ஷன்ஸ் படி நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி தேவையான இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்திட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த கிரிமினல் வழக்கை கொண்டு போங்கன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கிட்டேருந்து ஒரு டைரக்ஷன்ஸ் ஒன்று வரும். ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர். ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு பண்ண மறுத்தாங்கன்னா அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டே ஏற்றுக்கிறதுக்கு மறுத்தாங்க அப்படின்னா நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தனி புகாராக ஒன்று ஃபைல் பண்ண முடியுன்றது தான் செக்ஷன் 200 இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் 200 இதில் ஒரு சில ப்ரொவிஷன் இருக்குது. இது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் கொடுக்குறதா இருந்தார்னா அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாலே போதும், அவர் தனிப்பட்ட முறையில் பிரமாண வாக்குமூலம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 200 இருந்தது. பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் ஒரு சில விஷயங்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் 200 ஒரு 2-3 விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் அக்யூஸ்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்கணும். அதாவது அக்யூஸ்டோட தரப்பு அவர் தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி புதுசாக இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை அக்யூஸ்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமே தவிர்த்து அவரோட பிரமாண வாக்குமூலம் வாங்கணுமா அப்படின்னா அதில் அதை பற்றி எதுவுமே போடுவார். அதனால் அக்யூஸ்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அதுன்றது மட்டும் அதில் நோட் பண்ணியிருக்காங்க செக்ஷன் 223 பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில். ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஒரு வேளை இது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே கொடுக்கப்படுற ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்ததே, ஆனால் அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அவருக்கு இது சம்மந்தமாக அவரது ஒரு அஃபிஷியல் டியூட்டிஸில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தினால ஏற்பட்ட கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா அவர் இது சம்மந்தமாக சரியான ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஒன்று கொடுக்கணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வாங்கணும். இந்த மாதிரி என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பப்ளிக் சர்வெண்ட்டோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் மேலதிகாரிகிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வாங்கணுன்றது பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ராக்டிகாலிட்டியில் பார்த்தோன்னா ஒரு சில விஷயம் இப்படி இருக்குது. இந்த சம்மந்தமாக இந்த பப்ளிக் சர்வெண்ட்டோட நடத்த சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டே ஓம் பிரகாஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில் நம்ம இந்த கேஸை ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு போலீஸ் அதிகாரி மேலே ஒரு புகார் ஒன்று கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருந்தது. அந்த நேரத்தில் டிஎஸ்பி கிட்டேருந்து இல்லை எஸ்பி கிட்டேருந்து நேரடியாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து அதையும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலைன்னா அந்த கம்ப்ளைண்ட்டோட காப்பியை வச்சு தான் நம்ம நேரடியாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணுன்றது வந்தது. இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்றதை கேட்கறதுக்கான ஒரு லாஜிக் என்னென்னா, போலீஸ் இந்த அஃபென்ஸோட கவனத்தை எடுத்துக்கல. அதனால நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் நீங்களே இந்த அஃபென்ஸ் ஒன்று நடந்திருக்கு, ஒரு குற்றம் ஒன்று நடந்திருக்கு, அவங்க கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு இது மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணுன்றதை கேட்டுக்கிறோம். அதுன்றது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். நிறைய இடத்துல எந்த மாதிரி நேரத்துலலாம் போலீஸ் ஒரு அஃபென்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோன்னா, சிவில் டிஸ்பியூட் ஒன்று பெண்டிங்கில் இருக்குன்னா போலீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, எக்ஸ்டென்சிவாக நிறைய ஒரு சில எவிடன்சஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுன்னா, ஜூரிஸ்டிக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்ததுன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷனா அல்லது இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா, இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால போலீஸ் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸை எடுக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நேரடியாக மேஜிஸ்ட்ரேட்டை அப்ரோச் பண்ண முடியும். குருதாஸ் வர்சஸ் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோவா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸில் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டும் சரி
மகாராஷ்டிரா ஹைகோர்ட் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, கம்ப்ளைண்ட்டை காக்னிசன்ஸ் எடுத்துக்கிறது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுன்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த பர்டிகுலர் கேஸில். பல மாதங்களாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்காத நிலையில் வந்து இவர் வந்து ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி, நான் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரொம்ப நாளாக வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட பிரமாண வாக்குமூலத்தையும் எடுத்துக்கல, சாட்சிகளோட பிரமாண வாக்குமூலத்தையும் எடுத்துக்கல, அதனால இமீடியட்டாக இது வந்து சரி செய்யணுன்றதுக்காக ஹைகோர்ட்டை நேரடியாக அப்ரோச் பண்ண கேஸ் இது. அதில் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as soon as possible அந்த பர்டிகுலர் கேஸில் 1 வீக்குக்குள்ளே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்றத ஆக்ஷன் எடுக்கணுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுன்றதுக்காக. சரி, இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ரொம்ப காமனாக, தனிப்பட்ட முறையில் பெரிய அஃபென்ஸ் இல்லாமல் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். செக் பவுன்ஸ் கேஸில் ஃபைல் பண்ணுற எல்லா கம்ப்ளைண்ட்டும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்லான்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட செக்ஷன் 200 பழைய சிஆர்பிசியில் செக்ஷன் 200 ஃபைல் பண்ணுவோம். புதுசாக இருக்க பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 223 ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது செக் பவுன்ஸ் கேசஸில் ரொம்ப காமன் அப்படின்றது தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர். இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும்போது, ஒருவேளை மேஜிஸ்ட்ரேட் வந்து சரியான முறையில் எடுக்கலைன்னா இதை எஸ்கலேட் பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டுக்கு போக முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்.